சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமா விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நினச்ச மாதிரியே சத்யா ரேகாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் சிந்தாமணி வந்து பிரச்சனை செஞ்சாலும் வேற வழி இல்லாமல் சிந்தாமணி ரேகாவை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இனி சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் அண்ணாமலை வந்த உடனே, என்ன விஜயா, நீ நினச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, கல்யாணம் உண்மையாகவே நல்லபடியாக தான் நடந்துச்சு. அதே மாதிரி நான் நினச்சது எல்லாமே ரொம்ப சரியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, சிந்தாமணி அங்கே வருவாங்கன்னு நானே எதிர்பார்க்கலங்க. ஆனால் சிந்தாமணி வந்ததுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நிம்மதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்ன விஜயா பேசுகிற? அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் ரேகாவோட கல்யாணத்தை பார்க்குறதுக்காக அவங்க அங்கே சரியாக வந்த உடனே நானே நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் சிந்தாமணியால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இதே மாதிரி தானே எங்கே போகிறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் நம்ம வீடும் இல்லாமல் மீனா வீட்டில் தங்கியிருந்தோம். மீனா வீட்டில் தங்க எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ மனசு வேதனையோடு இருந்திருப்பேன். அப்போ சிந்தாமணி சந்தோஷமாக இருந்தாங்கல்ல, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க. சிந்தாமணி பார்வதி வீட்டுக்கு வரும்போது, என் பொண்ணு ரேகாவுக்கு பெரிய பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரேகாவை ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. ஏன்னா ரேகா வெளியூரில் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எங்கள் கம்பெனிக்கு ரேகா தான் ஓனராக இருந்து பார்த்துக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ரேகா மீனா வீட்டுக்கு மருமகளாயிட்டாங்க. இனி ரேகா நினச்சாலும் பெரிய பிஸ்னஸ் செய்ய முடியுமா, நல்லா சம்பாதிக்க முடியுமா? இனி சிந்தாமணி ரேகாவை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ரேகாவும் சிந்தாமணி வீட்டுக்கு போக போகிறதே இல்லை. தன்னுடைய பொண்ணு ரேகாவுக்காக தான் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், பெரிய வீடெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பெருமையாக பேசினாங்கல்ல, இப்போ அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. நான் நினச்ச மாதிரியே ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. அதே மாதிரி ரேகா மீனா வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் வீட்டில் இருக்க வேலையை தானே செய்ய போகிறாங்க. அவங்க என்ன இப்போ பெரிய கம்பெனிக்கு ஓனராக போகிறாங்களா? இல்லையே. சத்யாவுக்கே எந்த வேலையும் இல்லை. இனி சத்யா தன்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போறான்னு நான் யோசிக்கிறேங்க அப்படின்னு மீனா வீட்டில் உள்ள எல்லார பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்க? சத்யா இப்போ வேலைக்கு போகலை, ஆனால் சத்யா நல்லா படிச்சிருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, சத்யா எதுக்கு வேற எங்கேயும் வேலைக்கு போகணும்? சத்யா கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பான்னு சொல்லும்போது, என்ன முத்து பேசுகிற, அதுக்கெல்லாம் நிறையா பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, மனோஜ் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் தான் மனோஜுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்களா? இல்லையே. அப்பாவோட பணத்தை வச்சு தானே இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்தா மனோஜ். அப்பா அமைதியாக இருந்தீங்க. இல்லை மனோஜ் சம்பாதிச்ச பணத்தில் பிஸ்னஸ் ஆரம்பித்தானா? இல்லையே அப்படின்னு பேசும்போது, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் மனோஜை ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்க? முத்து, நீ சாதாரண கார் டிரைவர் தான், நீ எல்லாம் இவ்வளோ பேசக்கூடாது. ஆனால் மனோஜ் அப்படி இல்லை, பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான், இதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான். நீங்கள்லாம் மனோஜை பற்றி பேசவே கூடாது. மறுபடியும் சொல்கிறேன் மீனா, என்னதான் ரேகா சிந்தாமணியோட பொண்ணாக இருந்தாலும் இப்போ உங்கள் வீட்டு மருமகளா வீட்டில் இருக்க வேலையை தான் செய்ய போகிறா. அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, உன்னுடைய தம்பி சத்யாவுக்கு எந்த வேலையும் இல்லை, குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாது. இனி ரேகா உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட போகிறா. அதை நினச்சி சிந்தாமணி ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, அப்போ இதுக்காக தான் நீ வந்து சத்யாவோட கல்யாணத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, சிந்தாமணி வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. சிந்தாமணியை நான் வர சொல்லவும் இல்லை. ஆனால் சிந்தாமணிக்கு உண்மை தெரிஞ்சு அங்கே வந்த உடனே சிந்தாமணி ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. தன்னுடைய பொண்ணு ரேகாவோட வாழ்க்கையை நினச்சி யோசிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இதே நிலமையில நானும் இருந்தேன்ல, கஷ்டப்பட்டேன்ல, மீனா வீட்டில் போய் தங்கியிருந்தேன்ல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரதுக்கு காரணமே இந்த சிந்தாமணி தானே. யார்கிட்ட எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்கக்கிட்டேயே உதவி கேட்குற மாதிரி இந்த சிந்தாமணி தானே இப்படி ஒரு வேலை செஞ்சாங்க. மீனா வீட்டுக்கு வரக்கூடாது, மீனாவோட அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு எவ்வளோ யோசித்தேன். ஆனால் அவங்க வீட்டிலேயே தங்கியிருந்தேன். சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அங்கே அவங்க வீட்டில் எனக்கு தூக்கமே வராது. எனக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருந்தாலும் என் வீட்டில் இருந்த மாதிரி எனக்கு இருக்குமா? இந்த வீட்டில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க பேச்சு தானே அங்கே நான் கேட்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ சிந்தாமணி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்கல்ல, அவங்க பொண்ணு ரேகாவோட வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்குறாங்கல்ல, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் சிந்தாமணி
ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இப்படிலாம் பேசுற? என்னதான் இருந்தாலும் சிந்தாமணி அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. என்னதான் ரேகாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைச்சாலும் நம்ம பேசுறத கேட்டு அமைதியா அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, சிந்தாமணி நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்சாங்க. அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் வந்தேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலே மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி முத்து, மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாத. மீனா என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறாளா? நல்லா சம்பாதிக்கிறாளா? நீ சாதாரண கார் டிரைவர். அதே மாதிரி மீனாவும் பூக்கடைக்கு ஓனராக இருக்கா. அவ்வளவுதான். மனோஜ் மாதிரி உங்களால் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. என்னங்க, விஜயத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க? என்னை பற்றி அவங்க பேசுகிறதெல்லாம் நான் பெருசாக யோசிக்கவே மாட்டேன். ஆனால் ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சாதாரண கார் டிரைவர் தானே சொல்கிறாங்க? நீங்கள் அதனால தானேங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறுறீங்க. இந்த காரெல்லாம் வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணீங்க, காரெல்லாம் சரி செஞ்சீங்க, இப்போ ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய திறமைய விஜயாத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? ஆனால் மறுபடியும் விஜயாத்தை இப்படி பேசுனாங்கன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா, மறுபடியும் விஜயா இப்படி பேசுனா நீ பொறுமையாக இருக்க வேண்டாம், நீ கேள்வி கேட்கலாம். தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சா நீ விஜயாவுக்கு சரியான பதில் கொடுத்தாலும் நான் உன்கிட்ட கேள்வி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எப்பயும் போல் மீனா கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே, மீனா ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், நானும் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்கிறீங்களா? ஏன் நாங்கள்லாம் வேலை செய்யலையா? சம்பாதிக்கலையா? அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க. உடனே, ஆமாங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆனால் என்ன மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்களா? இல்லையே, முத்து சாதாரண கார் டிரைவர் தானே அப்படின்னு சொன்ன உடனே மீனா ரொம்ப கோவமா, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், முத்து சாதாரண கார் டிரைவர் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், நீங்கள் மறுபடியும் என் வீட்டுக்காரர் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, என்னங்க, நான் உண்மையை தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? முத்து சாதாரண கார் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லும்போது மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. இப்படிலாம் பேசுனீங்கன்னா நானும் இப்படி தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். உங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. விஜயாத்தை இப்படி பேசினாலும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பேன்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நம்ம எல்லாரும் இப்போ ஒரே வீட்டில் தானே இருக்கோம். நீங்கள் எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க முடியுமா? போனா போதுன்னு உதவி செஞ்சா என்ன ரொம்ப பேசுகிறீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? அப்படிலாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சு நாங்களும் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கலனா இப்படி தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நானும் இப்படி தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு பேசிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மனோஜ், அம்மா எங்கம்மா இருக்கீங்க? இந்த மீனா இவ்வளோ பேசுகிறாங்க, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே வந்த விஜயா, மனோஜ் என்னாச்சு மனோஜ், ஏன் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். என்ன அந்த மீனா என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா மீனா பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்கம்மா. முத்து சாதாரண கார் டிரைவர் தான்னு சொன்னேன். உடனே மீனா தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? வர வர இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ், மீனாவை எப்படிலாம் செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையதாம்மா சொல்கிறேன். வர வர முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த மீனா ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், நீ கொஞ்சம் பொறுமையாரு. நீ எதுக்கு முத்துவை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கடையில் சரியாக எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்கள் தான் உதவி செய்யணும். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணுமா? அம்மா கனகாவோட அம்மா தேவிகா கிட்ட நானும் சக்திவேலும் அவங்க வீட்டுக்கு போய் பேசினோம். கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். ஆனாலும் நீங்கள் எவ்வளவோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் கனகாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு யோசித்தேன். அதனால தாம்மா நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், நான் தான் உங்ககிட்ட பேசினேன்ல, அமைதியாக இருக்க வேண்டியதானே? கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இப்போ அவங்க அம்மா கனகாவை பார்த்துக்கிறாங்க. கனகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கனகாவை யார் பார்த்துக்கிறது? என்னாலலாம் கனகாவை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். கனகா எப்பயும் போல் இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணும்னா அப்படி யோசிக்கலாம். ஆனால் என்னால் அப்படிலாம் கனகாவை மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா
நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, கனகாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்கம்மா. நாளைக்கு எனக்கும் கனகாவுக்கும் கல்யாணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உனக்கும் கனகாவுக்கும் கல்யாணமா? இந்த உண்மையை இத்தனை நாள் சொல்லாமல் இருந்திருக்கல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. யாருக்கும் தெரியாமல் எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் வந்தால் போதுமா? இந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் இப்போ இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். ஏற்கனவே முத்துவும் மீனாவும் என்னை ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. மீனா இன்னைக்கு பலார்னு என்னை வெளுத்து வாங்கிட்டாங்கம்மா. எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேன். எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. எனக்குன்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதாம்மா இந்த மீனாலாம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கா. மீனாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் தானம்மா சொன்னீங்க. இப்போ எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்புறம் எப்படிம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என் பேச்சை கேட்காம நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்ச? நீ எதுக்கு அவங்கக்கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி பேசுன அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தை என் ஃப்ரெண்டு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான்னு சொன்னேன்ல, அதெல்லாம் உண்மையே இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவிகா கிட்ட தான் உதவி கேட்டிருக்கேன். அவங்க உதவி செஞ்சாதான் நான் இந்த பணத்தை ரோகிணிக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், இந்த உண்மையை நீ என்கிட்ட சொல்லிட்ட. ஆனால் வீட்டில் உள்ள யாருக்கும் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறியே. கண்டிப்பாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா அமைதியாக இருப்பாங்களா? ஏற்கனவே உன்னை ஏளனமாக பேசுவாங்க. இப்போ இந்த உண்மையும் தெரிஞ்சா அமைதியாக இருப்பாங்களா? இதெல்லாம் தேவையா மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் நாளைக்கு கல்யாணத்துக்கு வரணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, நான் நல்லபடியாக முன்னேறணும்னா கண்டிப்பாக இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே போதும். முத்து மீனா பேசினா அவங்களுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீ நல்லபடியாக அந்த கல்யாணத்தை செய்யணும். ஆனால் என்னால் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு இந்த உண்மையை எப்படியோ அம்மா கிட்ட சொல்லிட்டோம். அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க, அதுவே போதும். என் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே போதும் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த சிந்தாமணி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ரேகாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ரேகா கிட்ட நம்ம பேசி பார்த்தோம். நம்ம பொண்ணு ரேகா நம்ம பேச்சை கேட்கவே இல்லை. சத்யா இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. முத்துவும் மீனாவும் சப்போர்ட் பண்ணுறதால சத்யாவும் ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம பேச்சை கேட்காம ரேகா இப்படி செய்வான்னு யோசிக்கவே இல்லை. நம்ம பேசின உடனே ரேகா நம்மளை புரிஞ்சுப்பா. கண்டிப்பாக ரேகா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினச்சேன். ஆனால் ரேகா நம்ம பேச்சை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. என்ன செய்கிறது சிந்தாமணி, அதான் ரேகா நம்ம பேச்சை கேட்காம நம்ம வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாலே. இனி ரேகாவை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ரேகா எப்படியும் நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினச்சி இத்தனை நாள் என் பிஸ்னஸை கவனிக்காமல் என் கம்பெனிக்கு போகாமல் ரேகா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ரேகாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். இப்போவே ரேகா நம்ம பேச்சை கேட்கல. இனியா ரேகா நம்ம வீட்டுக்கு வரப்போறா? அப்படியே ரேகா வரணும்னா சத்யாவும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ரேகா சொன்னதுக்கப்புறமா இனி ரேகா கிட்ட நான் பேச போகிறதே இல்லை. ரேகாவை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. இனி என்னைக்கும் சத்யா நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ரேகாவோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சத்யா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கான். அதனால ரேகா இப்போ நம்ம பேச்சை கேட்காம இருக்கா. சத்யாவுக்கு மட்டும் இல்லைங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன். எப்போ பார்த்தாலும் மீனா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கா. மீனா இப்போ நல்ல பூக்கடையில் நிறைய வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறால. இங்கே மீனாவுக்கு சரியான பதில் நான் கொடுக்க தான் போகிறேன். அப்போ மீனா என்னை பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு ரொம்ப கோபமாக சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க. சரி சிந்தாமணி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ரேகாவோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த ரேகா கிட்ட சத்யா பேசுகிறாரு. ரேகா, சிந்தாமணி பேசுனதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் என் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன் சத்யா. ஆனால் அவங்க 2 பேருமே என்னை புரிஞ்சிக்கல. நான் மட்டும் அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் உன்னை உண்மையாகவே விரும்புகிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கல்யாண ஏற்பாடை செஞ்சுருக்கலாம், நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் எதுக்காக நான் முத்துமீனா கிட்ட உதவி கேட்க போகிறேன்? என்னை அவங்க புரிஞ்சுக்கலையே. இப்போவும் புரிஞ்சுக்காம தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு சிந்தாமணியும் என் அப்பாவும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவங்க இன்னும் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது தான் என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்.
அதே மாதிரி சீக்கிரமாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். இனி நான் உங்கள் கம்பெனிக்கு போக முடியாது. என் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சத்யா ரொம்ப பொறுப்பாக பேசுகிறாரு. பரவாயில்ல சத்யா, எங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுவே போதும். உனக்கு நிறைய திறமை இருக்குது. நீ சீக்கிரமாகவே புது பிஸ்னஸ் ஆரம்பித்து எங்களை நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ என் அப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா. ரேகா இப்படி பேசுகிறத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சத்யா. இங்கே சத்யாவும் ரேகாவும் இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே வந்து சீதா யோசிக்கிறாங்க. அருண் வேற ஃபோன் பண்ணுறாரு. இங்கே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சுன்ற உண்மையை அருண்கிட்ட சொன்னால் என்கிட்ட ரொம்ப கேள்வி கேட்பாரே, என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சீதா வந்து அருண்கிட்ட உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, அருண் வேற ஃபோன் பண்ணுறாரு, என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க சீதா. மீனா சந்திராவோட கடைக்கு வராங்க. என்னம்மா ரேகா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ரேகா ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரேகாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு இன்னைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் மீனா. ரேகாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. எனக்கு அதுவே போதும்மா. என்னதான் இருந்தாலும் ரேகா நல்ல வசதியாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம வீட்டு மருமகளாக வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு ரேகாவை நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், சத்யா இப்போ எங்கேயாவது வேலைக்கு போகிறானா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கான். அப்படி இல்லைனாலும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு இருந்தான். என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு சத்யா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. ரேகா கிட்ட நான் பேசுகிறேன், சத்யா கிட்டேயும் நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேகாவை நல்லா பார்த்துக்கோங்க, அதுவே போதும். சத்யாவுக்கு எப்படியாவது புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குற வேலையை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது, என்ன மீனா, நீ எவ்வளோதான் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவ, நீ சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்கு தான் செலவு செய்கிறேன்னு விஜயா வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. அதனால் நீ உன்னையும் பார்த்துக்கணும், உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது, அம்மா இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. நான் நல்லா வேலை செய்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தானேம்மா. என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதனால் எப்பயுமே உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயா யோசிக்கிறாங்க. மீனா வர வர யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. மீனா மனோஜை புரிஞ்சுக்காம மனோஜ் கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சிருக்கா. மனோஜ்காக நான் மீனா கிட்ட பேசணும்னு நினைச்சா இன்னும் மீனா வீட்டுக்கு வராம என்ன செய்யறான்னு தெரியலையே. மீனா கிட்ட பேசணும், மீனாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மீனா விஜயாவை கண்டுக்காம அங்கே கிச்சனுக்கு வராங்க. எப்படியும் விஜயாத்தை காஃபி கேட்பாங்க. இந்த வேலையை நம்மளே செஞ்சிடலாம். இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் விஜயாத்தை கண்டிப்பாக நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ விஜயாத்த கிட்ட பேசணும் அப்படின்னு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே என்ன மீனா, நான் இப்போ காஃபி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் நான் வந்த உடனே காஃபி வேணும்னு கேட்பீங்க, அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். ஆனால் மனோஜ் சொல்கிற வேலையை ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் சொல்கிற வேலையை நான் எதுக்காக செய்யணும்? மனோஜுக்கு வேறு வேலையே இல்லை. அதனால் மனோஜ் பேச்சை நீங்கள் கேட்கலாம், நான் எதுக்காக கேட்கணும்? மனோஜால் இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம். மனோஜுக்காக நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். அந்த பணத்தை தர முடியாமல் கஷ்டப்படுறோம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. மனோஜ் சொல்கிற வேலையை என்னால் செய்யவே முடியாது. வேணும்னா உங்கள் பையன் மனோஜுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நேற்று மனோஜ் கிட்ட என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் கிட்ட சரியாக தான் பேசினேன். நீங்களும் உங்கள் பையன் மனோஜும் எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரரை ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதான் மனோஜுக்கு சரியான பதில் கொடுத்தேன். அப்போ தானே மனோஜ் இப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நாங்கள் உண்மையை சொன்னால் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் எப்போ அத்தை உண்மையை சொல்லியிருக்கீங்க? மனோஜுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மட்டும் உதவி செய்யலைன்னா இந்த வீடு கிடச்சிருக்குமா? நாங்கள் மட்டும் ஃபினான்சியர்கிட்ட உதவி கேட்கலனா அப்புறம் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க? அப்புறம் எப்படி இந்த வீடு கிடச்சிருக்கும்? என்னைக்காவது எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கீங்களா? இல்லை நாங்கள் செஞ்ச உதவிக்காக எங்ககிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்களை பாராட்டி பேசியிருக்கீங்களா? எங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சா உங்கள் பையன் மனோஜுக்கு பிடிக்காது. எங்களை யாராவது பாராட்டி பேசினா உங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். தேவையில்லாமல் ஏன் கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க, என் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் பேசுகிறீங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆனதால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ரேகா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறீங்க. அப்போவே உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. ஆனால் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டேனா? இல்லையே, நான் பொறுமையாக தானே இருக்கேன். என் வீட்டுக்காரர் அவருக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாரு. உண்மையாகவே என் வீட்டுக்காரர் முத்து இப்போ
அவருடைய வேலையை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாரு. அதனால தான் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. நீங்கள் முத்துவை புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் அவரை ஏளனமாக பேசினா எப்படி நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, அதனால தான் மனோஜ் அப்படி பேசியிருக்கான். என்ன, நீங்கள் மனோஜை விட நிறைய சம்பாதிக்கிறீங்களா? அப்படியே சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை என்கிட்டயா கொடுக்குற? இல்லை வீட்டில் எங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறியா? இல்லையே, உன்னுடைய தம்பி கல்யாணத்தை பார்த்துக்கணும், சீதாவுக்கு உதவி செய்யணும், இங்கே சந்திரா பூக்கடைக்கு போகக்கூடாது, சந்திரா எந்த வேலையும் செய்யக்கூடாது, சந்திராவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறல்ல, அதனால தான் மனோஜும் நானும் சரியாக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நீங்கள் என் மேலே உள்ள கோவத்தில் முத்துவை ஏளனமாக பேசுகிறீங்க. முத்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசணும்? அது மட்டும் இல்லாமல் முத்துவை எல்லாரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. போதும் அத்தை, நாங்கள் செஞ்ச உதவியால் தான் மனோஜும் நீங்களும் இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க. போனா போதுன்னு உதவி செஞ்சுருக்கோம். எப்போ இந்த வீடு கிடைக்கிறதுக்காக உதவி செஞ்சோமோ அப்போவே இது எங்கள் வீடுன்னு நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் அமைதியாக இருந்ததால் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. நீங்களும் எங்கேயும் வேலைக்கு போகலை, சும்மா வீட்டில் தானே இருக்கீங்க. வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறீங்களா? இல்லையே. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னா, நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர் முத்து மட்டும்தான். முத்து என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்றதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கேன். நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இனி என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், முத்து சாதாரண கார் டிரைவர் தான். இப்போ நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது, அத்தை போதும் அத்தை, என்கிட்ட இப்படி சொன்னால் பரவாயில்ல, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், மனோஜை பற்றி பாராட்டி பேசுவேன், மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக மனோஜுக்கு உதவி செய்வேன். ஆனால் முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, அதனால் நான் உண்மையை சொன்னேன்னு சொல்லும்போது, மறுபடியும் மறுபடியும் இப்படியே பேசாதீங்க அத்தை, எங்களை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களா அப்படின்னு விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. மீனா அப்படின்னு சொல்கிறாங்க, மனோஜ் இப்படி தான் அத்தை என் பேச்சை கேட்காம பேசினாரு, என் வீட்டுக்காரர் முத்துவை ஏளனமாக பேசினாரு, அதனால தான் அவருக்கு சரியான பதில் கொடுத்தேன். இப்போ நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, அதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பலார்னு வெளுத்து வாங்கியிருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து, ரவி, ஸ்ருதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை, மனோஜ் எல்லாரும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, பாத்தியா மனோஜ், இந்த மீனா என்ன செஞ்சுருக்கான்னு பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா, நான் வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுமா? அப்புறம் மீனா சும்மா இருக்க மாட்டாளேம்மா, ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாளே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டா இந்த மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் இப்படி தான் செஞ்சேன்னு சொல்லும்போது, உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா, அப்படியா மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்போ கண்டிப்பாக விஜயத்தை தேவையில்லாமல் பேசியிருக்காங்க அப்படி தானே மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, எவ்வளோதான் நான் பொறுமையாக இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் முத்துவை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க, நாங்கள் செஞ்ச உதவியை யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மனோஜ் மட்டும் உதவி செய்கிற மாதிரி பேசுகிறாங்க. மனோஜால் தான் நிறைய பிரச்சனை வருது. மனோஜ் செஞ்ச வேலையால் வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சர்கிட்ட இவங்க கொடுத்ததால நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த வீடு கிடச்சிருச்சு, ஆனால் மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி தரதுக்காக என்ன செய்யன்னு யோசிக்கிறோம். இவங்களுக்கு செஞ்ச உதவியை பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மனோஜ் இவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அதை பற்றி நான் யோசிக்கலைங்க. மனோஜுக்கு இவங்க எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணட்டும், ஆனால் என் வீட்டுக்காரர் முத்துவை ஏளனமாக பேசினா இப்படி தான் நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பார்த்தீங்களா, உங்கள் மருமக மீனா, மீனா என் மருமகன்னு பாராட்டி பேசுவீங்கல்ல, மீனா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல, மீனா என்னெல்லாம் பேசுகிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்கிறது சரிதானே, நீ எதுக்கு முத்துவை ஏளனமாக பேசின? முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க? நானே சொல்லணும்னு நினச்சேன், கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். என் பையன் முத்து சாதாரண கார் டிரைவர் தான், என் பையன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு. மனோஜ் தானே பெருமையாக பேசினேன், அப்போவே நான் சொன்னேன், இப்படிலாம் பேசாத, இதெல்லாம் சரியில்லை. முத்துவும் தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறான். முத்து நேர்மையாக உண்மையாக அவன் வேலையை செய்கிறதுனால முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு எவ்வளவோ பேசி புரிய வச்சேன். என் பேச்சை நீ கேட்டியா? அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிற. முத்துவுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் முத்துவை பற்றி பேசினா மீனா இப்படி தான் உனக்கு சரியான பதில் கொடுப்பா. இதுக்காக உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, உனக்காக மீனா கிட்ட பேசவும் முடியாது. மீனா என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். இனியாவது இப்படி முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசாமல் இருப்பல்ல, அதான் மீனா உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்கா. மீனா செஞ்சது சரிதான், என்ன செய்கிறது, முத்துவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும், ஆனால் உனக்கு புரிய வைக்க முடியலையே. மீனா உனக்கு சரியாக புரிய வச்சிருக்கா. பரவாயில்ல மீனா,
இதே மாதிரி மனோஜும் தேவையில்லாம பேசினா நீ கண்டிப்பா இவங்களுக்கு புரிய வைக்கலாம். நீ என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. பாத்தியா மனோஜ், நேத்து உன்னை பலார்னு வெளுத்து வாங்கினா மீனா, அப்ப நான் சப்போர்ட் பண்ணாம இருந்தேன். இப்ப எனக்கும் அதே பதில் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. முத்துவை பத்தி பேசினா உடனே மீனா ரொம்ப கோவமா பேசுறா. இந்த வீடு முத்துவால தான் எனக்கு கிடைச்சிருக்கான். அதனால மீனா என்ன வேணாலும் பேசலாமா, எல்லாரும் சப்போர்ட் பண்றதால மீனா இப்படிலாம் செய்றா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா, இப்பதான் மீனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி விஜயாத்தையும் மனோஜும் கண்டிப்பா முத்துவை ஏளனமா பேச மாட்டாங்க. அதே மாதிரி முத்துவையும் மீனாவையும் விஜயாத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்றாங்க, விஜயாத்த மனோஜை ரொம்ப பாராட்டி பேசுறீங்களே, ஆனா மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ண போறாராம். அதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. விஜயாத்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இந்த உண்மையை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க விஜயாத்த. ஆனால் மனோஜுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் விஜயாத்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லும்போது மனோஜும் விஜயாவும் வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா இதெல்லாம் உண்மையா? மீனா சொல்கிறது எல்லாமே உண்மை தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மனோஜ் எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. ஆனால் விஜயாத்த இப்போவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே உதவி செய்கிற எங்களை புரிஞ்சுக்காம எங்களை கேள்வி கேட்குறாங்க, எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க. அப்புறம் எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? என்னை பற்றியும் என் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் தேவையில்லாமல் பேசி விஜயாத்த பிரச்சனை செய்கிறாங்க. ஆனாலும் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இந்த வீட்டு மருமகளாக பொறுப்பாக உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றி பேசினா எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் விஜயாவையும் மனோஜையும் வசமாக மாட்டி விடுறாங்க மீனா. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை வெளுத்து வாங்குறாரு. எனக்கு தெரியாமல் அந்த கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் என்றைக்குமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. விஜயா, மனோஜுக்கு வேற சப்போர்ட் பண்ணுறியா? விஜயா, மனோஜ் இப்படிலாம் செஞ்சானா நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியாது விஜயா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே இந்த மீனாவால் நமக்கு நிறைய பிரச்சனை வருது மனோஜ். பாரு, மீனா உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் அப்பா அண்ணாமலையும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன செய்கிறது மனோஜ் அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. இங்கே மீனாவால் என் அப்பாவுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு மனோஜ்.